வணக்கம். நாங்கள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் எர்னலி போஸ்ட்டு குப்பன்கோட்டை என்ற ஒரு குக்கிராமத்திலேருந்து பேசுகிறோம். எங்கள் குடும்பமே ஃபுல்லாக விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு வர குடும்பம். இது அம்மா, இது அப்பா, அண்ணி, தம்பி, அண்ணா, இது எங்கள் பாட்டி. இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே இந்த நிலத்துல தான் குடிக்கொண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு வேறு எந்த நிலமும் இல்லை, வாழ்றதுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் தான் இந்த நிலத்துல வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது 2012 அம்மாங்க இந்த நிலத்தை வாங்கினாங்க. வாங்கி எங்களோட படிப்பு செலவுக்காக வேணும்னு சொல்லிட்டு நாகராஜ் என்பவர்கிட்ட 2012 இதோட கைனியோட மூலப்பத்திரத்தை வச்சு 1,65,000 வாங்கினாங்க. வாங்கி கொஞ்ச காலம் கழித்து இல்லை எங்களுக்கு ஒரு பிடிமானம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பத்திரம் பண்ணுற அப்போ இவங்க 2 பேருக்கும் படிப்பறிவு எதுவுமே இல்லை. அதை பயன்படுத்தி சுயக்கரியம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு சரி இவங்களுக்கு அது அப்போ தெரியாமல் தான் கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்து ராகராஜன்றவர் இறந்துட்டு மகேஸ்வரி, அவங்களோட பொண்ணு பேர் மகேஸ்வரி கிட்ட அப்பா வட்டி கட்டணும்னு போனாங்க. அப்போ வட்டியில் எங்களுக்கு காசெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு நிலம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வந்தாங்க. ஆக்கிரமிப்பு செய்ய வந்த உடனே அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போதே மூணு டைம் நிலத்தை எங்களுக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சு ஆகணும், எங்களுக்கு நிலம் தான் வேணும்னு சொல்லி ஆக்கிரமிப்பு செஞ்சு அம்மாவை ரொம்ப மானபங்கமெல்லாம் நிறைய படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இருக்கும் போதே அவங்க 2021 போலீஸ் இரு தரப்பு வக்கீலர்கள் வச்சு சமரசம் பேசினாங்க. சமரசம் பேசுனதில் 5,75,000 பேசினாங்க. 5,75,000 75,000 அங்கேயே ஸ்பாட் பேமெண்ட்டாக கட்டிட்டு 5 லட்சத்துக்கு வாய்தா வாங்கிட்டு அது அப்போ உடனே 2021 3 மாதங்கள் லாக்டவுன் ஆச்சு, கொரோனா லாக்டவுனு. அந்த லாக்டவுனில் ஃபேமிலிக்கு கொரோனா வந்ததுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு பணம் திரட்டி கொண்டுட்டு போகும்போது இல்லை எங்களுக்கு பணம் வேண்டாம், எங்களுக்கு கைனி தான் வேணும், நிலம் தான் வேணும்னு திருப்பி நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு நிலத்தையெல்லாம் அளவீடு போட்டாங்க. அளவீடு போட விடாமல் அம்மாவும் அப்பாவும் நாங்களாம் சேர்ந்து தடுத்துட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்துட்டு இருக்கும் போதே மகேஸ்வரியிலிருந்து ஏடிஎம்கே, அதாவது அதிமுக கட்சி பாலக்கோடு நகர செயலரான நகல்ராஜா என்பவருக்கு பத்திரம் மாற்றிட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது மாற்றிட்டு இப்போ இதாக இருக்கும்போது 2025 மாற்றிருக்காங்க. 2025 மாற்றினதும் இப்போது இந்த மந்தோடைய கரண்ட்டு பில்லு, வீட்டு வரி, அந்த மாதிரி அரசாங்க உரிமையான பொருளுங்களை எல்லாமே மாற்றிட்டாங்க, வரி எல்லாமே மாற்றிட்டாங்க. இதை போய் கேட்டாலும் எங்களுக்கு தகுந்த ஆவணங்கள் யாரும் கொடுக்கவும் இல்லை. அதனால் அங்கே திருப்பி நீதிமன்றத்தில் தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கேஸ் தொடரப்பட்டிருக்க நிலையிலையும் எங்களுக்கு யாரும் அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடைக்கல. அதனால் நாங்கள் ஆகஸ்ட் 2 சிஎம் சார் செல்லுக்கு ஆன்லைன் மூலமாக மனு போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கான நடவடிக்கையும் எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் போன வாரம் திங்கட்கிழமையான அன்று திருப்பியும் சிஎம் சென்னைக்கு போய் சென்னையிலையும் மனு போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கான நடவடிக்கை எங்களுக்கு இன்னும் எடுக்கப்படலை. நாங்கள் இந்த வாழ்வாதாரம் விட்டால் எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் கிடைக்கல. அதனால தான் உங்களை அணுகியிருக்கோம். எங்களுக்கு நீங்கள் இது முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காண முடியும்னு எங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை போடுறோம். எங்களுக்கு இதை விட்ட வாழ்வாதாரம் யாருமே இல்லை. அப்பா அம்மாவங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம். அவங்க பயன்படுத்திய ஒரே பொருள் என்னென்னா அப்பா அம்மாவுக்கும் படிப்பறிவு இல்லை. படிப்பறிவு இல்லாததை பயன்படுத்தி தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு நகர செயலர் இப்போ எங்களை என்னென்னு மிரட்டுறாருன்னா, நாகராஜன்றவர் என்ன எங்களை மிரட்டுறாருன்னா, எங்களுக்கு இந்த நிலம் வேணும், இந்த நிலம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிலத்தையும் எங்களுடைய உயிருக்கும் ஆபத்து இல்லை, எங்களோட உடைமைகளுக்கும் ஆபத்து இல்லாமல் ஆபத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கு எந்த போகிற வழி இல்லாமல் தான் உங்கள் மக்களான உங்களை தேடி வந்திருக்கோம். இந்த வீடியோ சிஎம் சார் பார்த்து எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு தருவாருன்னு நல்ல நம்பிக்கையோடு வந்திருக்கோம். எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க சிஎம் அண்ணா. எங்களுக்கு இதை விட்டு யாரும் எங்களுக்கு வழி இல்லைண்ணா, எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்கண்ணா. இதுதான் எங்களுடைய நிலம், இதோட எங்கள் நிலம், இது எங்கள் வாழ்வாதாரத்துக்கு பயன்படுற நிலம். இதை தான் எங்ககிட்ட இருந்து பறிக்கணும்னு பார்க்குற விட பொருள்.